இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் ரொம்பவே ஈஸி. உள்ளே வந்தாலே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். இன்டர்நெட்டில் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து பீப்புளில் ஃபூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹார்ஷான ஒரு ரியாலிட்டி ஒன்று சொல்லட்டுமா? இந்தியாவில் மட்டுமே நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஐஇசிஸ், அதாவது நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,80,000க்கும் மேற்பட்ட பேர் ஆக்டிவாக ஐஇசி கோடுன்றதை வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஆக்டிவான பீப்புளில் வெறும் 70,000க்கும் மேற்பட்ட ஆளுங்க தான் ஆக்சுவலாகவே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? 2,80,000 பேரில் only 70,000 people are exporting. So மிச்ச 2,10,000 people bankrupt ஆயிட்டாங்களா, லாஸ் ஆயிட்டாங்களா, பிசினஸை ஷட் டவுன் பண்ணிட்டாங்களா? சொல்ல முடியாது. பிசினஸை ஷட் டவுன் பண்ணியிருக்கலாம், இல்லை இப்போதைக்கு பிசினஸை பாஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐஇசி கூட அட்வான்ஸ்டாக எடுத்து வச்சிருக்கலாம். What I'm trying to convey here is, like every other business, import export business easy எல்லாம் கிடையாதுங்க. சின்சியர் அண்ட் டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்ட்டாக பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ்ன்றதை நம்ம ரீச் பண்ணலாம், நிறைய பண்ணோன்றதை கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி அண்ட் நுவான்சஸ் ஆஃப் த பிஸ்னஸை லேர்ன் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பட் நான் சொன்ன இந்த நம்பர்ஸ் கேப்பில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ரொம்பவே கிளியராக புரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஐஇசி கோட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் சக்சீட்ன்றது ஆக போகிறது இல்லை. அது வெறும் உங்களுக்கு முதல் படிக்கட்டு மட்டும்தான். தெர் இஸ் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ் பிட்வீன் கெட்டிங் ரெஜிஸ்டர்ட் அஸ் அன் எக்ஸ்போர்ட்டர் அண்ட் மேக்கிங் மேசிவ் மணி பை சக்சீடிங் அஸ் அன் எக்ஸ்போர்ட்டர். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஐஇசி கோட் வாங்கிறது ஈஸி, 500 rupees கொடுத்தா யாருக்கு வேணா கிடைக்கும். ஆனால் கெட்டிங் யுவர் ஃபர்ஸ்ட் பையர், தட் இஸ் வேர் மோஸ்ட் பீப்புள் ஃபேஸ் அ லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ். யூரோப்பில் எப்படி பையர் அவுட் ரீச் பண்ணுறது, ஃப்ரேட் ஆப்டிமைசேஷன் நான் எப்படி பண்ணுறது, எனக்கு தான் மேஜிக்கல் கான்டாக்ட்ஸ் யாருமே இல்லையே, துபாயில் ஒரு அங்கிள் இல்லை, யூரோப்பில் கசின்லாம் இல்லை, லட்சக்கணக்கில் கேபிட்டல் கூட இல்லை, நான் என்ன பண்ணுறது, பேசாமல் லிங்க்டின்ல ரேண்டமாக மெயில் பண்ணிட்டுமா? இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் தான் நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பொறுத்த வரைக்கும் there are two very important things. Number 1 is concluding the product and number 2 is concluding the buyer. ரெண்டுத்தையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக டிலிஜென்ட்டாக பண்ணால் மட்டும்தான் உங்களால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் சக்சீட் ஆகி நிறைய பணம்ன்றது சம்பாதிக்க முடியும். இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஒரு எக்ஸ்போர்ட்டராக உங்களால் ஈஸியாக எப்படி ஒரு பையரை ஃபைனலைஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அஃபிஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷமும் இந்தியா ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற மணியோட வேல்யூ கிட்டத்தட்ட 70 லட்ச கோடி. எவ்வளோ? 70 லட்ச கோடி. அது மட்டும் இல்லாமல் 230 கண்ட்ரிஸ்க்கு நம்ம எக்ஸ்போர்ட்ன்றது பண்ணுறோம். மோர் தென் 11,000 கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நிறைய பேர் கண்ணுக்கு பண்ணுறதெல்லாம் ரைஸ், ஹனி, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் மட்டும்தான். ஆனால் 11,000 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கமாடிட்டிஸை நம்ம எக்ஸ்போர்ட்ன்றது பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் உண்மையிலேயே ரொம்பவே பெருசு. த மணி ஃப்ளோ இஸ் அப்சல்யூட்லி ஹியூஜ். தேர் இஸ் a lot of demand and supply. So what you have to learn here is, how do I strategically seal a deal with a buyer? Part 1. First நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, stop searching for buyers. என்ன பிரதர் சொல்றீங்க, கான்ட்ராடிக்டியா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? நோ, லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி அபவுட் வாட் ஐம் ட்ரைங் டு கன்வே. பையர்ஸை தேடுறதை தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட்டை யார் வாங்குவாங்க, இவங்க கிட்ட பேசலாமா, இவங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நோ, ஆல்வேஸ் செல் டு பீப்புள் ஹூ ஆர் ஆல்ரெடி பையிங் தட் ப்ராடக்ட். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் அவங்களுக்கு பிரியாணி சாப்பிட்றது ரொம்பவே நல்லா பிடிக்கும்னு வைங்களேன். அவங்களுக்கு உங்களோட பிரியாணி நீங்க செல் பண்றது ஈஸியா, இல்லைனா பிரியாணினா என்னன்னே தெரியாது அவங்கள்ட்ட போயிட்டு இந்த டிஷ்க்கு பேர் தான் பிரியாணி, நாங்க இதை பண்றோம், இதை சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்றது பெட்டரா? இட் இஸ் ஆல்வேஸ் ஈஸியர் அண்ட் பெட்டர் டு செல் யுவர் ப்ராடக்ட் டு அ பையர் ஹூ இஸ் ஆல்ரெடி பையிங் தட் கைண்ட் ஆஃப் அ ப்ராடக்ட் than to sell to a buyer who's not buying your product. அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பிகினர், ஒரு அமெச்சோர், ஒரு நாவிஸோட தாட் ப்ராசஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? ஜெர்மனியில் ஜென்ரலாக நிறைய பேர் எக்ஸ்போர்ட்ன்றது பண்ணிட்டு இருக்காங்க ஜெர்மனிக்கு. ஜெர்மனியில் எந்த பையர் டெக்ஸ்டைல்ஸ் வாங்குவாங்க, வேணா இவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாமான்னு ரொம்பவே ரேண்டமாக இருக்கும். பட் டு யூ நோ த ரைட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் யூ ஆர் சப்போஸ் டு ஆஸ்க்? ஹூ இஸ் ஆல்ரெடி இம்போர்ட்டிங் திஸ் ப்ராடக்ட்? ஹவு மச் ஆர் தே இம்போர்ட்டிங்? விச் கண்ட்ரீஸ் ஆர் சப்ளைங் தம்? ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி ஆர் தே பையிங்? இந்த மார்க்கெட் முதல்ல வளருதா? என்ன அப்ராக்சிமேட் பிரைஸ் லெவல்ஸ்ல இந்த ட்ரேடிங்ன்றது நடந்துட்டு இருக்கு? இந்த எல்லா டேட்டா பேக்ட் கேள்விகள் நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்கும்போது இல்லை ஆன்லைன்ல கேட்கும்போது தான் யூ வில் ரியலைஸ் நீங்க இந்த இடத்துல எக்ஸ்போர்ட்ல பையர் கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு ரீசன் மோட்டிவேஷன் ப்ராப்ளம்லாம் கிடையாது. திஸ் இஸ் அ டேட்டா ப்ராப்ளம். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இன் எனி பர்டிகுலர் நீஷ், டெக்ஸ்டைல்ஸே கூட எடுத்துக்கோங்களேன், மார்க்கெட்டோட வால்யூம்ன்றது பல லட்ச கோடி ரூபா வால்யூம் இருக்கிற மார்க்கெட்ல 0.00001% கேப்சர் பண்றதுக்கு தான் இந்த டேட்டான்றதை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. பார்ட் 2,
உங்களோட முதல் வெப்பன், இதுக்கான பேர் என்ன தெரியுமா? ஹெச்எஸ் கோட். ஐஇசி அப்டெயின் பண்ணதுக்கப்புறம் பையரெல்லாம் தேடுறதுக்கு முன்னாடி முதல்ல ஹெச்எஸ் கோட்னா என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டுங்க. 2 லெட்டர் தான், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெச்எஸ் கோடுக்கான மீனிங் ஹார்மோனைஸ்டு சிஸ்டம். பேசிக்காக 11,000 ப்ராடக்ட்ஸ் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது வெளிநாட்டுக்கு. இந்த 11,000 ப்ராடக்ட்ஸில் ஒரு ப்ராடக்ட்டுக்குமே தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் அ ஹெச்எஸ் கோட். அண்ட் நீங்கள் எந்த ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்டோட ஹெச்எஸ் கோடுன்றது தெரிஞ்சுக்கிறது தான் உங்களோட டேட்டா பேக்டு ரிசர்ச். ஒரு எக்ஸ்போர்ட்டராக உங்களோட டேட்டா பேக்ட் ரிசர்ச்க்கு முதல் படிக்கட்டு. இந்த ப்ராடக்ட் எந்தெல்லாம் கண்ட்ரீஸ்க்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம், ஒரு வருஷமும் எவ்வளோ டன் எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம எவ்வளோ வால்யூம், அதாவது எவ்வளோ ஃபினான்ஷியல் வால்யூம், எவ்வளோ லட்ச கோடிகள் இல்லை எவ்வளோ மில்லியன் டாலர்ஸ் இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு, டாப் பையர்ஸ் யாரு, என்ன பிரைஸ் ரேஞ்சில் வாங்கிட்டு இருக்காங்க, இந்த எல்லா ரிசர்ச்சுமே நீங்க ஆரம்பிக்க முடியும். முதல்ல நீங்க உங்க ப்ராடக்டோட ஹெச்எஸ் கோடுன்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ரொம்பவே வேகா ஒரு பிகினரா நான் டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ரேண்டமாக பேசுறதை விட்டு டெக்ஸ்டைல்ஸ்லேயே எந்த டெக்ஸ்டைல் பண்ணலான்னு இருக்கீங்க? ஃபினிஷ்டு குட்ஸா, ரா ப்ராடக்டா? காட்டன் இருக்கு, நைலான் இருக்கு, உல் இருக்கு, பாலியஸ்டர் இருக்கு, எவ்வளோ இருக்கு. இது எந்த ஹெச்எஸ் கோட் அடியில் வரும்? எவ்வளோ கண்ட்ரீஸ் இதை முதல்ல வாங்கிட்டு இருக்காங்க? என்ன வால்யூம்ல இந்த கேம் போயிட்டு இருக்கு? பெரிய பையர்ஸ் யாரு? இந்த டைரக்ஷன் நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். ஆல்வேஸ் பி வெரி ஸ்பெசிஃபிக், பின் பாயிண்ட் ஆன் த நுவான்சஸ், பி வெரி கிளியர் வித் த மைக்ரோ டீடைல்ஸ். நிறைய பேர் ரொம்பவே காமனாக சொல்ற ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு உலகத்தில் எல்லா பிஸ்னஸுமே சாச்சுரேட் ஆயிடுச்சு. நான் பிறந்த வருஷத்தை விட அதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷம் நான் பிறந்திருந்தேன்னா பெரிய பிசினஸ் மேன் இருப்பேன். கிடையவே கிடையாதுங்க. யாருங்க சொன்னா பிசினஸ் சாச்சுரேட் ஆயிடுச்சுன்னு? நவ் இஸ் த டைம் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க சென்னையில் உங்க 1 BHK அப்பார்ட்மெண்ட்ல இல்லை 2 BHK அப்பார்ட்மெண்ட்ல whatever it is, உங்களோட அப்பார்ட்மெண்ட்ல நீங்க உட்காந்துட்டு வெறும் ஒரு வைஃபை கனெக்ஷன் வச்சு உங்க லேப்டாப்ல உங்களால பார்க்க முடியும் உலகம் ஃபுல்லா. என் ஸ்பெசிஃபிக் என்னோட ஃபேவரட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எந்த கண்ட்ரி, எந்த பையர் எந்த ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி சாத்தியமா? கிடையவே கிடையாது. Today, in today's digital era, in today's time of artificial intelligence, connectivity is a massive blessing. You are able to connect with buyers across Europe. Never in the history of humanity has this ever been a possibility until now. Part 3. This is also a mistake that I see a lot of people doing. They choose to export to a country just because it seems fancy. நான் ரீசெண்டாக ஒரு அகாடமி ஸ்டூடெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் induction call. I asked the student, நீங்க எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறீங்க, just because I wanted to understand what research they've already done before joining the academy, right? And they were like, sir, நான் துபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண போறேன். I'm like, ஏன் துபாய்க்கு உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்? சார் இல்லை சார், துபாய் சார் பண்ணலாமே. ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் இந்த இடத்துல ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த படத்தோட ரிவ்யூ என்ன 4 யூடியூப் சேனலில் பார்த்துட்டு தான் ஒரு படத்திலே போய் உட்காடுறீங்க. ஒரு படத்துக்கு, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்கன்றது உங்கள் பிஸ்னஸை மேக் ஆர் பிரேக் பண்ணக்கூடிய ஒரு டிசிஷன். ப்ராப்பரான டேட்டா பேக்ட் ரிசர்ச் பண்ணணும். நிறைய பேர் சொல்கிறது தெரியுமா, நான் யூரோப்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யூரோப் இஸ் அ கான்டினென்ட். இட் இஸ் அ யூனியன் ஆஃப் கண்ட்ரீஸ். யூரோப்ல எவ்வளோ கண்ட்ரீஸ் இருக்கு, ஜெர்மனி, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, போர்ச்சுகல், இட்டலி, யூகே அண்ட் சோ ஆன். யூரோப்ல இருக்கிற ஒரு கண்ட்ரீஸ் மத்தியிலுமே எக்ஸ்போர்ட்டுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டுங்க. அண்ட் கான்சிக்வென்ட்லி ஃபார் இம்போர்ட் அஸ் வெல். ஃபார் இன்ஸ்டன்ஸ், யூகேல இருக்கிற phytosanitary conditions for agro commodities is radically different from what Germany imposes. So I want you to be extremely specific. எந்த ப்ராடக்ட் நான் எக்ஸ்போர்ட் பண்ண போறேன், எந்த கண்ட்ரிக்கு, the more and more specific you are with the details, the more and more the chances of you succeeding massively. நான் இந்த இடத்துல உங்ககிட்ட சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். கேர்ஃபுல்லாக யோசிங்க. கண்ட்ரி ஏ இந்தியா கிட்டேருந்து ஒரு வருஷமும் இந்த ப்ராடக்ட்டை $500 million இம்போர்ட்ன்றது பண்ணிட்டு வராங்க. ஆனால் இந்தியாவோட மார்க்கெட் ஷேர் ரொம்பவே டைனியாக இருக்குது கம்பேர்ட் டு வியட்நாம் அண்ட் சைனா. கண்ட்ரி பி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே ப்ராடக்ட்டை $150 million இம்போர்ட் பண்ணிட்டு வராங்க இந்தியாவிலேருந்து. ஆனால் இந்தியன் சப்ளையர்ஸ் ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராங்கான அக்செப்டன்ஸ்ன்றது வச்சுட்டு இருக்காங்க. கண்ட்ரி சி இஸ் ஒன்லி $80 million. ஆனால் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா ஹவ் grown 25% ஆனுவலி. ஏபிசி கம்பேர் பண்ணும்போது எந்த மார்க்கெட் பெட்டர்? எந்த மார்க்கெட் பெட்டருக்கான கேள்வின்றது உங்களால் ரேண்டமாக இன்ஸ்டாகிராமில் ஃப்ளாஷியான ரீல்ஸ் பார்த்து கன்க்ளூட்ன்றது பண்ண முடியாதுங்க. திஸ் இஸ் அ டேட்டா பேக்டு கொஸ்டின் that you have to answer. Me personally, ஒரு கண்ட்ரியில் $500 million மார்க்கெட் கேப்ன்றது இருக்கு. ஆனால் ஏற்கனவே அது ரொம்ப சாச்சுரேட்டட். நான் அந்த மார்க்கெட் என்டர் ஆக மாட்டேன். ஆப்ஷன், கரெக்டான ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. ஆன்சர் சியோட மார்க்கெட் சைஸ் என்னதான் கம்மியாக இருந்தாலும் ஒரு வருஷமும் 25% இந்த மார்க்கெட் அக்ரெசிவாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு கண்ட்ரியை சூஸ் பண்ணுறீங்கன்னா வெறும் மார்க்கெட்டோட வால்யூம் பார்த்து மட்டும்லாம் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. மற்ற ஃபேக்டர்ஸையும் நீங்கள் கன்சிடரேஷனில் எடுக்கணும். மார்க்கெட்டோட வால்யூம் என்ன, பையர்ஸ் அங்கே எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, பேமெண்ட் டேர்ம்ஸ் என்ன, சேச்சுரேஷன் இருக்கா, இந்தியன் செல்லர்ஸோட இமேஜ் எப்படி இருக்கு, நிறைய விஷயங்கள் நீங்கள் யோசிக்கணும். அதுதான் ஃபவுண்டர் மைண்ட் செட்.
Part 4 and most important process, finding the actual buyer within the country. ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நீங்க இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணிட்டீங்க, ஐசி கோட் அப்டெயின் பண்ணிட்டீங்க, HSN கோட்ல உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கு, எந்த கண்ட்ரி அந்த ப்ராடக்ட்டை இந்தியா கிட்ட இருந்து மாசிவா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டேட்டாவும் உங்ககிட்ட இருக்கு, கண்ட்ரி என்னன்றதை கூட நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் தான் அந்த கண்ட்ரியில இருக்கிற பர்டிகுலர் பையரை ஃபைனலைஸ் பண்ணி அந்த பையரோட கன்க்ளூட் பண்ணிட்டு நீங்க மூவ் ஆகுது. இங்க தான் கமர்ஷியல் ட்ரேட் டேட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் அப்சல்யூட்லி யூஸ்ஃபுல். Me personally, I prefer the term quality over quantity. 10,000 random buyers ஓட லிஸ்ட்டை விட 100 வெல் குவாலிஃபைட் பையர் லீட்ஸோட லிஸ்ட்ன்றது இஸ் மச் மோர் வேல்யூபிள் டு அன் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு குவாலிஃபைட் பையர்ஸ் லிஸ்ட்ன்றது இருக்குன்னா நீங்க இன்டர்னலா அந்த பையர்ஸை அழகா செக்ரிகேட்ன்றது பண்ணும். லார்ஜ் இம்போர்ட்டர், மீடியம் இம்போர்ட்டர், ஸ்மால் இம்போர்ட்டர் மட்டும் இல்லாம ஃப்ரீக்வெண்ட் பையர்ஸ் யாரு, ரேண்டம் பையர்ஸ் யாரு, ரொம்ப ரேர் பையர்ஸ் யாரு, இந்த டேட்டாவை நீங்க அழகா குவாலிஃபை பண்ணி ஸ்பிளிட் அப்பார்ட் பண்ணி எந்த சீசன்ல ரேர் பையர்ஸ் இம்போர்ட் பண்றாங்கன்ற கிளாரிட்டி மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா nobody can prevent you from getting an amazing buyer for your business. இன்னொரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, சொல்ற லைன் ரொம்ப கேர்ஃபுல்லா கேளுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். many times in import and export your dream buyer is not your first buyer. இதுக்கான மீனிங் என்ன தெரியுமா? நீங்க இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே கனவுகள்ன்றது கண்டிப்பா இருக்கும். இன்னைக்கு வெறும் 1 லட்சம் ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்றதுனால ஒரு நாள் 10 கோடி ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவேன்ற கனவு எனக்கு இருக்கு. ஸோ இந்த 10 கோடி ரூபாய் யார் என்கிட்ட இம்போர்ட் பண்ண போறான்னு ஒரு ட்ரீம் பையர் உங்க எல்லாருக்குமே இருப்பாங்க கண்டிப்பா. அந்த ட்ரீம் பையரை நீங்க அப்ரோச் பண்றதுல லாஜிக்ன்றதே கிடையாதுங்க. சிம்பிளான ஒரு லாஜிக் வச்சு நான் உங்களுக்கு புரிய வைக்கட்டுமா? கிரிக்கெட் ஆட ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பாயிண்ட்ல இந்தியன் கிரிக்கெட் டீம்ல நீங்க போய் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அது இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு நீங்க ஆட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் if you are extremely talented you might be a part of the Ranji Trophy. After that maybe 2-3 years later you could potentially be a part of the Indian cricket team. கரெக்டா? நான் இன்னைக்கு தான் கிரிக்கெட் கத்துக்கிறேன், நாளைக்கே நான் விராட் கோலிக்கு நான் பவுல் பண்ண போறேன் அப்படின்னா that is not how life works, that is not how business works. நான் ஏன் உங்களுக்கு இவ்வளவு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கன்க்ளூட் பண்ற பையர் யாரா தெரியுமா இருக்கணும்? It should be somebody who is doing business on a very small scale. ஒரு வருஷமோ 1000 கோடி ரூபாய் இம்போர்ட் பண்ற ஒரு பையர் நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா அவங்க ஆப்வியஸா உங்களை ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. You should always start small and then scale big. Part 5, people complaining that they have no network. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ற விஷயம் எனக்கு நெட்வொர்க் இல்ல, கான்டாக்ட்ஸ் இல்ல, எனக்கு யாருமே தெரியாது. ஒன்று சொல்லட்டுமா, இந்தியன் கவர்மெண்ட் மிடில் கிளாஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு அவ்வளோ நிறைய விஷயங்கள் வரப்பிரசாதமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? நீங்க உங்களோட கான்டாக்ட்ஸ் நெட்வொர்க்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண அவசியம் கிடையாது. இந்தியன் கவர்மெண்ட் அதை ஏற்கனவே பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில். அட ஆமாங்க, FIEO, the Federation of Indian Export Organizations, ரொம்பவே ஆப்வியஸா டைரக்டா சொல்றாங்க they are serving the interests of more than 2 lakh exportersங்க across industries and services. அது மட்டும் இல்லாம ப்ராடக்ட் ஸ்பெசிபிக் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸும் இந்தியால இருக்கு. In my years of experience in this business நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் தெரியுமா, நிறைய ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ், அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ், US எல்லாமே விட டு பி வெரி வெரி ஆனஸ்ட் வித் யூ, இந்தியால எக்ஸ்போர்ட்டர்ஸ் மத்தியில இருக்கிற அந்த பிசினஸ், அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் ரிலேஷன்ஷிப்ன்றது முக்காவாசி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்ல கூட இல்ல. அண்ட் as Indians it is our happiness and our blessing to be making use of these government schemes. ஆமாங்க, இந்த மாதிரி எக்கோசிஸ்டம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட் திங்ஸ் லைக் பையர் செல்லர் மீட்டிங்கா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபேர், டெலிகேஷன், ட்ரேட் என்கொயரி, எக்ஸ்போர்ட் எஜுகேஷன், மார்க்கெட் இன்ஃபர்மேஷன், கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்ஷன் அண்ட் சோ ஆன். ஸோ நீங்க யோசிங்க, இந்த இடத்துல ரேண்டமா இன்ஸ்டாகிராம்லயோ லிங்க்டின்லயோ 500-600 பீப்புளுக்கு கோல்டு டிஎம் அண்ட் கோல்டு இமெயில் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ் நீங்க ஜாயின் பண்ணி ஆஃப்லைன் ட்ரேட் ஃபேர்ஸ்ல நீங்க மீட் பண்ணா போறோங்க. யூ வில் ஃபைண்ட் பொட்டன்ஷியல் பையர்ஸ் ஆர் ஆல்ரெடி இன்வால்வ் இன் தி பிசினஸ். நான் முன்னாடியே சொன்னதான், நீங்க பையரை தேடி போக வேண்டாம், ஏற்கனவே உங்க ப்ராடக்ட்டை ஒரு பையர் வாங்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள தேடி போங்க. Part 6, and unfortunately the part where most beginners ruin their research. நிறைய beginners part 5 வரைக்கும் கரெக்டா பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன உங்களுக்கே தெரியும், பொட்டன்ஷியல் பையருக்கு இமெயில் பண்றது. இந்த இமெயில் தான் உங்களோட மேக் ஆர் பிரேக். ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஹை லெவல் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். நீங்க அனுப்புற இமெயில் ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர்டா ஆர்கனைஸ்டா ப்ரொஃபஷனலா ஃபார்மலா இல்ல அப்படின்னா உங்க ப்ராடக்ட் குவாலிட்டி என்னவா வேணா இருக்கலாம், the buyer will reject your email. நிறைய பேர் பிகினர்ஸ் அனுப்புற இமெயில் ரொம்பவே ரேண்டமா இருக்கும். டியர் சார் / மேடம், நாங்க இந்த பர்టిక్యులர் சோ அண்ட் சோ ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்றோம், எங்க கேட்டலாக பாருங்க. இந்த மாதிரிலாம் தயவு செய்து மெயில் பண்ணிடாதீங்க, கண்ணை மூடி டிராஃப்ட் டெலிட் பண்ணுங்க. ஏன் சார் இந்த மெயில் என்ன தப்பு இருக்கு? நான் பையருக்கு மெயில் பண்றேன், இந்த ப்ராடக்ட் நான் எக்ஸ்போர்ட் பண்றேன்றத சொல்றேன், என் கேட்டலாக நான் அட்டாச் பண்ணிருக்கேன்னு சொல்றேன், இதுக்கு மேல எப்படி நல்லா மெயில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒன்னு மட்டும் சொல்லட்டுமா, இன் ஹை லெவல் பிசினஸ் the stakes are very high, people don't have time. There is a very important framework that we use in ALTIRA. வாங்க நம்ம framework குள்ள போய்டலாம். This framework is very simple. It is called as the 3-3-1 framework. சிம்பிளான லாஜிக்குங்க. உங்க பையர் வெறும் 3 செகண்ட்ல 3 விஷயங்களை பார்த்த உடனே புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமா? அவங்க ஏன் உங்களை சூஸ் பண்ணணும்,
ஏன் இந்த ப்ராடக்ட்டை பை பண்ணும், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த மெயிலுக்கு நான் ஏன் ரிப்ளை பண்ணும். இந்த 3 கேள்விகளுக்கான பதில் உங்க இமெயிலில் கன்வே ஆயிருக்கணும். அண்ட் அதை அவங்க 3லேருந்து 4 செகண்ட்லேயே படிச்சு புரிஞ்சுக்கணும். And most importantly, இந்த இடத்துல நீங்க இமெயில் பண்றீங்க அப்படின்னா your email should not revolve around multiple products. நீங்க multiple products எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு பர்சனா இருக்கலாம், ஆனா உங்களோட இமெயில் ஆஃபர் should revolve only around one product, and அந்த ப்ராடக்ட் உங்களோட USP, அதாவது யூனிக் செல்லிங் பாயிண்டா இருக்கணும். அதுதான் உங்களோட கேட்டலாக்லயே ஹைலைட்டா இருக்கணும். சிம்பிளுங்க, யூரோப்ல நிறைய பையர்ஸ் மல்டிபிள் கைண்ட்ஸ் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ்ன்றதை அக்ரெசிவா இம்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. லெட்ஸ் ஜஸ்ட் சே இந்த இடத்துல நீங்க மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் காட்டன் என்றதை எக்ஸ்போர்ட் பண்றீங்க. காட்டன்லயே GSM பிரகாரத்துல மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் காட்டன் இருக்கு. ப்ராசஸ் காட்டன், ரா காட்டன், ஆர்கானிக் காட்டன் அண்ட் சோ ஆன். இந்த இடத்துல உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னவோ அதை தான் நீங்க இமெயிலோட ஹைலைட்டா வைக்கணும். அண்ட் தயவு செய்து ஃபர்ஸ்ட் இமெயிலேயே நம்ம ஒரு 45 மினிட் ஜூம் மீட்டிங் ஸ்கெட்யூல் பண்ணலாமா, ஒரு கூகுள் மீட்ல உட்காரலாமா, இந்த மாதிரிலாம் தயவு செய்து டைப் பண்ணி அனுப்பாதீங்க. திஸ் இஸ் a very Indian mentality in export business. Foreigners do not operate that way. நீங்க அனுப்புற இமெயிலேயே 3-4 லைன்ஸ் தான் அவங்க படிப்பாங்க. ஸோ அந்த 3-4 லைன்ஸ்லயே நீங்க எல்லாமே அழகா கன்வே அப்படின்றது பெர்ஃபெக்ட்டா பண்ணிடணும். அண்ட் ஃபைனலி லிசன் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப். ஒரு எக்ஸ்போர்ட்டரா நீங்க இந்த பிசினஸ் என்டர் ஆறீங்க அப்படின்னா யாருமே ஒரு மாசத்துக்கு 40,000-50,000 கம்மியா சம்பாதிக்கணும் இந்த பிசினஸ் என்டர் ஆக போறது இல்லை. என்டர் ஆகுது அட்லீஸ்ட் ஒரு மந்த்துக்கு 3 to 4 lakhs earn பண்ணுன்ற ஒரு இன்டென்ஷனோட தான். ஸோ நீங்க பெருசா கனவு காணும் போது டோன்ட் பி ஸ்டிஞ்சி. தமிழ்ல சொல்லணும்னா கஞ்சப்படாதீங்க. எல்லா இமெயிலுமே எண்டிங்ல ஒரு ஃபூட்டர் அட்டாச் பண்ணுங்க. ஐ ஆம் ஓப்பன் டு சென்டிங் சாம்பிள்ஸ், லெட் மீ நோ வென் யூ வாண்ட் த சாம்பிள். இதுக்கான மீனிங் என்ன, நான் சாம்பிள் அனுப்புறதுக்கு தயாரா இருக்கேன், சாம்பிளுக்கு நீ எதுவுமே பே பண்ண வேணாம், சாம்பிள் வாங்கிக்கோ, சாம்பிள் எப்படி இருக்குன்றத பாரு, பிடிச்சிருக்குன்னா ஃபர்தர் ஆர்டர் பண்ணு. இதை எப்பவுமே எல்லா பையர்ஸ்க்கும் அனுப்புங்க. இந்த சாம்பிள் அனுப்புறதுனால உங்களுக்கு செலவாக போறது மேபி a few thousands here and there, but buyer okay ஆச்சு அப்படின்னா you will potentially earn in lakhs. Never be afraid to give up the good to go for the great. Part 7. நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா லிங்க்டின் வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் பிளாட்ஃபார்ம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மாதிரி கிடையாது. லிங்க்டின் ஒரு ஹை ப்ரொஃபைல் பிளாட்ஃபார்ம்னால நான் டேரக்டா போய் நான் ஃபவுண்டருக்கு போய் DM பண்ணிடுவேன். எங்கிட்ட தான் லிங்க்டின் பிரீமியம் மெம்பர்ஷிப் இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், லிங்க்டின் இஸ் நாட் ஃபார் ஸ்பாமிங் CEOs. சிம்பிளான லாஜிக். உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரோடு உடஞ்சிருக்க, மழையில ட்ரைனேஜ் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல உங்களோட லோக்கல் பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் யாரோ அவங்களுக்கு தான் ரீச் அவுட் பண்ணுவீங்க. யூ வில் நாட் கோ அரவுண்ட் மெயிலிங் நரேந்திர மோடி, ரைட்? அதே லாஜிக் தான் இந்த இடத்துலயுமே. Whenever you are reaching out to people within an organization, reach out to the appropriate person. Never mail the CEO, because the CEO does not care about small things like this. You should find the person whose job involves sourcing, procurement manager, purchase manager, sourcing head, category buyer, import manager. இந்த மாதிரி keywords LinkedInல சர்ச் பண்ணுங்க. This is what you have to do as an entrepreneur. ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, B2B சேல்ஸ்ன்றது வெறும் கரெக்டான கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட சேல்ஸ் பண்றது கிடையாதுங்க. It is about reaching out to the right person during the right time with the right offer with the right outreach method. 4-5 வேரியபிள்ஸ் இருக்கு இந்த அழகான ப்ராசஸ்ல. ஒரு வேரியபிள் நீங்க சொதப்பிட்டா கூட the entire process goes for a downhill flop. Part 8. In every business there is a concept called as a funnel. ஒரு funnel என்ன இந்த ஷேப்ல இருக்கும், கரெக்ட்டா? ஃபனலுக்கான மீனிங் என்ன அப்படின்னா உங்க பிசினஸ் சக்சீட் ஆகுது இல்ல ஃப்ளாப் ஆகுது அப்படின்னா மல்டிபிள் காம்பனன்ட் சேம் டைம்ல வந்து பேரலலா ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கிறதுக்கு பேர் தான் ஃபனல். ஸோ இந்த இடத்துல நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களோட எக்ஸ்போர்ட் பிசினஸ் ரன் ஆல அப்படின்னா எக்ஸ்போர்ட் பிசினஸ் பிளேம் பண்ணாதீங்க. ஃபனலோட எந்த காம்பனன்ட் நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்லிட்டு யோசிங்க. இன்னொரு விஷயம், நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, வெறும் ஒரு 10 பையர்ஸ்க்கு மெயில் பண்ணிட்டேன், 10 பேர் ரிப்ளை வரல, என் பிசினஸ் ஃப்ளாப். நோ, தட் இஸ் நாட் ஹவ் அ ஃபனல் ஒர்க்ஸ். ஒரு ஜோக்கா ஒன்று சொல்றேன், யாரும் கோச்சுக்காதீங்க. இந்த இடத்துல நீங்க பொண்ணு பாக்குறீங்க இல்ல மாப்பிள பாக்குறீங்கன்னா ஆன்லைன் மேட்ரிமோனி பிளாட்ஃபார்ம்ஸ்ல யூ வில் reach out to a lot of people, கரெக்ட்டா? Because see, பிசினஸும் அதே மாதிரி தாங்க. when you life partner இருக்கட்டும், business partner இருக்கட்டும், you have to reach out to a lot of people. Only then will you realize what is right for you. இந்த இடத்துல வெறும் 20 பையருக்கு மெயில் பண்ணிட்டு பையர் கிடைக்கலனா எப்படி தாங்க கிடைப்பாங்க? You have to reach out to at least 200 to 300 buyers. ஒரு funnel இந்த இடத்துல இமேஜின் பண்ணுங்க, 300 பையர் at the very top. 300 பேர்ல வெறும் 200 பேர் தான் ரிப்ளை பண்றாங்க. கீழே வந்து அந்த 300 பையருக்கு நீங்க மெயில் பண்றீங்கன்னா எண்ணி 4 இல்ல 5 பேர் தான் நீங்க ஃபைனலா டீல்ன்றதே சீல் பண்ணுவீங்க. அதுக்கு தேவையான பேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. பேஷன்ஸ் இல்லனா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் வரது பெரிய தப்பு. With that being said, நீங்க ஒரு மிடில் கிளாஸ் பர்சனா இருக்கீங்க, 20,000 30,000 மாதிரி லிமிடெட் கேபிட்டல் தான் இருக்கு. ஒரு நாளைக்கு உங்களால கம்மி டைம் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இன்னைக்கு the way at which the Indian economy is accelerating, right? The way at which the central government is pushing middle class people towards export opportunities, I would genuinely say export is one of those few very rare businesses where the sky is the limit in terms of the money that you can make, assuming you are being sincere and diligent. With that being said, my team wanted me to say, மறக்காம சேனலுக்கு subscribe
பண்ணிருங்க. வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு let me know what further topics you want me to cover கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. அண்ட் நிறைய எக்ஸ்போர்ட் வீடியோஸ் நான் ஃப்ரீக்வெண்டா போஸ்ட் பண்ணதா போறேன். உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெல் ஐகான் கிளிக் பண்ணிருங்க so that you are updated on whatever I post in the channel. I'll see you guys in the next video. Your man Hariharan signing off. Thank you so much.